நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் 2வது வாரத்திலே நாங்கள் நல்ல துதியையும் ஸ்தோத்திரத்தையும் வாழ்த்துகளையும் மனதார நாங்கள் சொல்லுகிறோம். நீங்கள் நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. பரலோகத்தில் மிகவும் ரொம்ப பிடித்தமான காரியம் என்ன தெரியுமா? கமிட்மெண்ட். கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்சமான காரியமே தன் பிள்ளை எப்போதுமே தங்கிட்ட கமிட்மெண்ட் ஆகிக்கிட்டே இருக்கணும். அப்படி அப்பா நான் வந்துட்டேன்ப்பா, அர்ப்பணிக்கிறேன்ப்பா, ஒரு முறை தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, மீண்டும் சமூகத்தில் மாற. இதை கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது கமிட்மெண்ட். ஆண்டவர்கிட்ட மீண்டும் அந்த உறவுக்குள்ளே போய் அமர்ந்திருக்கிறது, தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கு. எத்தனை பேர் சொல்ல போகிறோம், ஆண்டவர் இந்த 2வது வாரத்தில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட எங்களை அர்ப்பணிக்க போகிறோம்ப்பா. எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தை நாங்கள் குற்றமில்லாத பலியாகும் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். விட்ட வேண்டியவர்களை கர்த்தர் விட்டட்டும், அறுக்க வேண்டியவர்களை கர்த்தர் அறுக்கட்டும். கர்த்தர் எல்லாவற்றிலும் எங்கள் கூட இருக்கும்படியா எல்லாரும் கண்களும் மூடி ஆண்டவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Holy Spirit of God, Holy Spirit of God, என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். கையை உயர்த்தி சொல்லுவோம். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் இதயம் வாசம் செய்யும். அப்பாவும் திரு சித்தம் என் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். அப்பாவும் திரு சித்தம் அன்றாட உணவையா நான் தப்பாமல் உம் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்து. எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி சுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான்
சொல்லுவோம். இயேசுதேவா, இயேசுதேவா, அர்ப்பணித்து என்னையே நான் அர்ப்பணித்து ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும் இன்றிதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும் இன்றிதயம் வாசம் செய்யும். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வானைந்திடும். இனி என்னாலும் நடத்திடும். கர்த்தாவே, கர்த்தாவே உம் கரத்தில் வெறும் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வானைந்திடும். இனி என்னாலும் நடத்திடும். மீண்டும் சொல்லுவோம். இயேசுதேவா, இயேசுதேவா, அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசுதேவா, என்னையே நான் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும் இன்றிதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்தி கொள்ளும் இன்றிதயம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தாவே உம்முடைய கரத்துல களிமண்ணை போல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தீர்க்கதரிசியாக எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், தீர்க்கதரிசியாக எரேமியாவே குயவனுடைய வீட்டிற்கு போ. தீர்க்கதரிசி குயவன் வீட்டிற்கு செல்லும் பொழுது குயவன் மண்பாண்டத்தை வணைந்து கொண்டிருக்கிறார். அவன் மண்பாண்டத்தை வணைந்து கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கரத்திலே மண்பாண்டங்கள் கெட்டு போயிடுச்சு. உடனே இந்த குயவன் மண்பாண்டத்தை தூக்கி தூர எறியாமல் தமக்கு சித்தமானபடி, தமக்கு பிரியமானபடி, தன்னுடைய விஷுக்கு ஏத்த மாதிரி அதை ஒரு புதிய பாண்டமாய் வடிவமைத்தான். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த ஆராதனையை ஜெபித்துக் கொண்டிருக்கிற, ஓ தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற எப்பேற்பட்ட வயது உடையவர்களாக இருந்தாலும் சரி, பரிசுத்த ஆவியானவரிடம் சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய சித்தம்படி அல்ல, உம்முடைய கரத்தில் நான் களிமண்ணை போல ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய சித்தம் எப்படி எங்களை வணைய வேண்டுமோ, எப்படி எங்களை உருவாக்க வேண்டுமோ. நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் கிரியேட்டர் ஆஃப் காட். அவர் உருவாக்கினார். உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஆனால் மனிதனாகிய உன்னையும் என்னையும் மாத்திரம்தான் அவருடைய கரத்தினாலே உருவாக்கினார். அவர் நம்மளை உடைக்க அவருக்கு அனுமதி உண்டு, நம்மளை உருவாக்க அவருக்கு அனுமதி உண்டு, நம்மளை புடமிட அவருக்கு அனுமதி உண்டு, நம்மளை சீர்படுத்த அவருக்கு அனுமதி உண்டு. கண்களை மூடி ஏசையா உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவே உம் கரத்தில் வெறும் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வானைந்திடும். என்னாலும் நடத்திடும். கர்த்தாவே, கர்த்தாவே உம் கரத்தில் வெறும் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வானைந்திடும். இனி என்னாலும் நட. கைகளை உயர்த்தி இயேசுதேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தே. இயேசுதேவா என்னையே நான்
ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், எங்கள் இருதயத்தில் வாசம் பண்ணும், எங்களை உடைத்து உருவாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் வரும் இரட்சகருமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் யாவருக்கும் தீர்க்க தரிசன தலைமுறை சர்வதேச ஊழியத்தின் சார்பாக, குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மளை சரியாய் நடத்துகிறார், நம்மளை சரியாய் பாதுகாக்கிறார், நம்மளை சரியாய் பராமரிக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை நீ உடைக்கப்பட்ட எண்ணத்தோடு நீ இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை நாம் கேட்கலாம் தான், இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் என்னை என்ன செய்வார்? ஆண்டவர் சொல்கிற அந்த ஆகஸ்ட் மாதத்திலே கர்த்தர் உன்னை உயர்த்துவார், உன்னை மேன்மைப்படுத்துவார், உன்னை வாழ வைப்பார், உன்னை வாழாக்காமல் தலையாய் மாற்றுவார், உன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஒருவேளை என் முகம் வெட்கப்படக்கூடாதுன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ இருந்த இடத்துல நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்ளுவோம். போன வாரம் நம்ம தியானித்தோம் இல்லையா? எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம். எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 10வது வசனம் வாசிக்க கேட்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீங்கள் பிசாசின் திராணிகளை எதிர்த்து நிற்கும்படி, ஆமீன், ஸ்தோத்திரம், பொல்லாத ஆவியை ஜெயிக்கும்படி, ஆமீன், தேவன் நீ ஜெயிக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் போன வாரம் நம்ம கூட பேசினார், நீ தேவனுடைய சர்வ ஆயுத வர்க்கத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும், தரித்து கொள்ள வேண்டும். நீ அந்த சர்வ ஆயுத வர்க்கத்தை நீ எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால், தரித்து கொள்ளவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், சத்துருவின் பெயரில் நீ ஜெயம் எடுக்க முடியாது. அதுதான் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்தில் பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய பேராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவ பலனுக்கு ஏற்றவைகளாக இருக்கிறது. நாங்கள் மாம்சத்திற்குள்ள பேராயுதங்களை நான் வைக்கவில்லை, நாங்கள் அரண்களை நிர்மூலமாக்குகிற தேவனுடைய பேராயுதத்தை, தேவத்துடைய பலத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆமென். 6வது அதிகாரம் 13வது வசனம் எபேசியரில் சொல்லப்படுகிறது, தீங்கு நாளிலே அவைகளை எதிர்க்க சகலத்தை செய்து முடித்தவர்களாக இருக்க திராணி உள்ளவனாக இருக்கும்படி சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ போன வாரம் நாம் தியானித்தோம், சத்தியம் என்னும் கச்சை. திருப்பிக் கொள்ளலாம். எபேசியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை, அல்லேலூயா, நீதி என்னும் மார்க்கவசம், கச்சை, மார்க்கவசம். நீங்க பண்டைய நூற்றாண்டுகளில் நடந்த யுத்தங்களை பார்ப்பீங்கன்னா எல்லா வீரர்களும் மார்க்கவசத்தை வைத்திருப்பார்கள். அந்த மார்க்கவசத்தை அப்படி பிடிச்சி வச்சிருப்பாங்க. அவர்கள் வில்லை ஏமினாலோ, வில் அம்புகள் பயங்கரமாய் புறப்பட்டு வந்தாலோ, ஈட்டிகள் புறப்பட்டு வந்தாலோ, அல்லது இப்போ இந்தியன் ஆர்மியில் பார்த்தீங்கன்னா அவருடைய மார்க்கவசம் வச்சுருப்பாங்க. போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா கற்கள் யாரும் இருந்தால் கற்களை தடுத்துரும், மார்க்கவசம். அப்போது ஆவிக்குரிய மனுஷனுக்கு மார்க்கவசம்னா என்ன அப்படின்னு கேட்டால் நீதி. அல்லேலூயா. நீதிமான். ஏன் நீதிமானுக்கு நீதிமான் பேர் வச்சதுன்னா அவன் நீதி செய்வான். இன்னைக்கு நமக்கு விரோதமாய் பல ஆவிகள் அக்கினி அஸ்திரங்களை எரிந்து கொண்டிருக்கிறான். நம்மளை வீழ்த்த, நம்மளை ஒன்றுமில்லாதவர்களாய் மாற்ற, நம்மளை பாவத்திற்குள்ள தள்ள பல வகையான அக்கினி ஆஸ்திரங்களை எரிகிறான். இந்த அக்கினி ஆஸ்திரங்களை தடுக்கன ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன வேணும் அப்படின்னா நீதி வேணும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அந்த நீதினா என்ன தெரியுமா? மார்க்கவசம். முக்கியமான இருதயத்தை பாதுகாக்கிறது இந்த மார்க்கவசம். உள் உறுப்புகளுக்குள்ள ஈட்டியோ அம்புகளோ, ஆமென், ஸ்தோத்திரம், வெடிகுண்டு துளாய்களோ நுழையக்கூடாதபடிக்கு பாதுகாக்கிறது மார்க்கவசம். இதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார்.
இதை உனக்கு தரணும், இதை நான் உனக்கு செஞ்சிடணும், இதை உனக்கு நான் கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீதினா என்ன அப்படின்னு கேட்டால் என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளணும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும். அப்போ இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனுஷங்களை எதை தேடுறாங்க அப்படின்னா ஐஸ்வர்யம். வீடு வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், சொத்து சேர்க்கணும், சொகம் சேர்க்கணும், நகை வாங்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், ரொம்ப சொசிஃபிகேட்டாக வாழணும், இதை பண்ணணும். இது ஆண்டவர் சொல்கிறார், கோபாக்கின நாளிலே ஐஸ்வர்யம் என்ன பண்ணாது அப்படின்னா உனக்கும் உதவாது, ஐஸ்வர்யம் உதவாது. அப்போ கோபாக்கினை நாள்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஆண்டவராகிய கர்த்தர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் ஏக சக்கராதிபதியாய் இந்த உலகத்தை அவர் நியாய தீர்க்க வருகிற நாளுக்கு பெயர் கோபாக்கினை நாள். அந்த நாளில் பூமியானது வெந்து உருகி போகும். அந்த நாட்களில் மலைகள் குஞ்சுகள் எல்லாம் உடைந்து விடும். சூரியன் ஆமென் இருளை போல மாறிவிடும். வானங்கள் இருளான கம்பளியை போல மாறிவிடும். வெளிச்சத்தை தேடியும் வெளிச்சத்தை பார்க்க முடியாது. கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கும். எரிமலைகள் வெடிக்க ஆரம்பிக்கும். ஆங்காங்கே வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் கீழே விழ ஆரம்பிக்கும். கற்கள் கீழே விழ ஆரம்பிக்கும். கர்த்தர் இந்த பூமியை சுத்திகரிப்பார். இந்த நாளிலே ஒரு தேவ பிள்ளைக்கு ஐஸ்வர்யம் தாங்காது. இந்த நாளிலே ஒரு தேவ பிள்ளையை ஐஸ்வர்யம் தப்புவிக்காது. ஒருவேளை நீ ஐஸ்வர்யத்தை வைத்து இன்றைக்கு சந்தோஷமா இருக்கலாம். தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கின நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஐஸ்வர்யம் உன்னை தப்புவிக்காது. அடுத்த வசனமே சொல்லுது பாருங்க, நீதியோ மரணத்துக்கு ஒன்று தப்புவிக்கும். அப்ப என்ன சொல்ற? அதான் சொல்றாரு, நீதி மார்க்கவசம். இந்த நீதி மரணத்திற்கு ஒன்று தப்புவிக்கும். அதான் ஆண்டவர் சொல்ற, நீதியாயிருங்க. ரெண்டாவது ஏன் ஆண்டவர் இந்த நீதியை சொல்றார் அப்படின்னா, திருப்பிக் கொள்ளுங்கள் அதே 11வது அதிகாரம் நீதிமொழிகள் 5வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். உங்கள் வழியை கர்த்தர் செம்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீதியாக இருக்கணும். உத்தமனுடைய நீதி. அப்போ 2வது வசனம் சொல்லுகிறது, நீ நீதியாக இருந்தனா உன் வழியை செம்மப்படுத்துவேன். அதே நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், பலியிடுவதை பார்க்கிடும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். பலியிடுவதை பார்க்கிடும் நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். இதை இன்னும் நீங்கள் நீதி குறித்து பார்த்தீங்கன்னா 60-70 பாயிண்ட் எடுக்கலாம். அவ்வளவு இருக்குது. சிஸ்டர், பிரதர், தம்பி, தங்கச்சி, வாலிபனே, வாலிப பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையில் நீதி இருக்கணும். ஏன்னா கர்த்தர் அநீதியானவர் அல்ல, நீதியானவர். நீதி செய்கிற நியாயாதிபதி. நீதிமானுக்கு ஒரு கேடும். நீதி பண்ணாதான் அது மார்க்கவசம். ஸ்கூல்ல நீதியா நிக்கணும், காலேஜில் நீதியா நிக்கணும், அம்மா அப்பாவுக்கு முன்னாடி, கணவன் மனைவிக்கு முன்னாடி, வியாபாரத்தில் நீதியா நிக்கணும். ஏன்னா நீதிமானி. தேவ பிள்ளையே, நீ நம்முடைய வாழ்க்கையில் நீதிக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது மார்க்கவசம். பாருங்க, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னா அது அநீதியானது. ஆண்டவர் நீதி எதிர்பார்க்கிறார். யோசிச்சு பாருங்க, நான் எத்தனை பேருக்கு முன்னாடி நீதியா நிற்கிறேன்? ஏன்னா ஊழியத்திற்கு அழைத்த ஆண்டவருக்கு முன்னாடி நீதியா நிற்கிறேனா? என் தனி அறையில் 4 சுவத்தில் நான் நீதியா நிற்கிறேனா? ஆண்டவர் அதை கேட்கிறார். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். நீதி, என்னுடைய நீதி. நம்ம சொல்ல நீதி கத்து, அந்த ஆண்டவர் வசனம் சொல்கிறது, அவர் நீதியை வெளிச்சத்தை போல மாற்றுகிறார். நீதி ஒரு ஷீல்டு, ஒரு மார்க்கவசம். நெஞ்சில் போட்டிருப்பாங்க மார்க்கவசம், ஸ்டீலில். அது பட்டாலும் ஒன்றும் ஆகாது. ஆவிக்குரிய ஷீல்டு நீதி. நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து தியானிச்சோன்னா நிறைய நம்ம கண்டுபிடிக்கலாம்.
யோசிச்சு பார்க்கணும். இந்த நீதியை ஏசப்பா எனக்கு தரணும், நீதியாக வாழணும். கள்ளத்தராசு நம்முடைய வாழ்க்கையில் வந்துடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒரு மணி நேரம் பேசாமல் நீ வேறு யார்ட்டையும் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண அது விக்கிரகமாக மாறிடும். தம்பி தங்கச்சி அண்ணா அம்மா அப்பாக்கா யாராக இருந்தாலும் சரி, கொஞ்ச நேரம் தேவ பிரசன்னத்தில் அப்பா. அந்த நீதி மார்க்கவசம். ஒரு வீரங்கிட்ட கத்தி கம்பு வில்லு அருவா வெட்டருவா கடப்பாறை எல்லாம் இருந்து கவசம் இல்லைன்னா அவன் செத்து போயிடுவான். எப்போனாலும் எதுனாலும் வந்து அடிக்குவோங்க நெஞ்சில். அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், பிசாசு செய்கிற அக்கினி ஆஸ்திரங்களை நாங்கள் ஜெயிக்க எங்களுக்கு நீ நீதியை தார மாட்டவரே, என்னுடைய வாழ்க்கை நீதியை நீர் கட்டவிழ்க்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் கண்களையும் மூடுவோம். தெய்வ பிரசன்னத்தில் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் நீதியை வெளிச்சத்தை போலமாக்கிறவர். கபந்தலா பஷகதலா பிரௌடதகந்தலாமா பட்டப்பகலை போல எங்களை வெளிச்சமாய் மாற்றுகிறவர். துன்மார்க்கனுக்கு நிறைய செல்வ செழிப்பு இருக்கலாம்ப்பா, நாங்கள் நீதியாக இருந்த கர்த்தர்களை உயர்த்துவேன். வேதம் சொல்லுது, கோபாக்கினி நாளிலே நீதி ஐஸ்வர்யம் உதவாது, ஆனால் நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீர் எல்லாருக்கும் நீதியாய் சம்பளத்தை கொடுக்கிறவர், நீதியாய் பங்கிட்டு கொடுக்கிறவர், 30, 60, 100 என்று கொடுக்கிறவர். நீதி செய்கிற நியாயாதிபதியே, எங்க நீதிமானாய் மாற்றுங்கப்பா. அந்த ஷீல்டு, அந்த மார்க்கவசம் எங்களுக்கு இப்போ போடப்படுவதாக. வாயை திறந்து சத்தத்தை உயர்த்தி அந்த ஷீல்டு, அந்த மார்க் அவசத்தை கர்த்தர் மேலே வைப்பீராக. சத்துருவை ஜெயிக்கிற ஆண்டவர், சத்துருவின் வல்லமைகளை ஜெயிக்க எங்களுக்கு கர்த்தர் இந்த மார்க் அவசத்தை தருவீராக. வாயை தருங்க, கையை தட்டுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், ஒரு மார்க் அவசத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஒரு மார்க் அவசத்தை கர்த்தர் தரப்போகிறார். இருதயத்திற்குள்ளே பாவத்தை செய்கிற எண்ணங்கள் வரக்கூடாதபடிக்கு, இருதயத்தில் சத்துருவின் கிரியைகள் இருக்கக்கூடாதபடிக்கு இப்போ மார்க் அவசத்தை ஆண்டவர் நம்ம மேலே வைக்க போகிறார். வாயை தரங்க. உடால் கபட கடல் சி அந்த ராக்க தூடான் திரா பிரகடுக்கு தோச பாயா தூயா லெப்ரா காட்டா சகாச்சாலாயா எங்கள் மேலே அது வைக்கப்படட்டும். இந்த பிரசங்கிக்கிற என் மேலே வைக்கப்படட்டும், என் குடும்பத்தின் மேலே வைக்கப்படட்டும். மார்க்கவசத்தோட யுத்தத்திற்குள்ள போகணும். மார்க்கவசத்தோட ஒருவேளை கேட்கலாம், தாவீது என்ன மார்க்கவசம் அணிஞ்சாரா? இல்ல, அவன் ஆவிக்குரிய மார்க்கவசத்தோடு களத்திற்குள்ளே போனான். மாம்சத்திற்குரிய மார்க்கவசத்தோட போனவங்க கோலியாத்துக்கு தோத்து போயிட்டாங்க. சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டு போன தாவீது கோலியாத்தை ஜெயித்தான். கோலியாத்தை போல அந்தரங்க பாவத்தை செய்கிற ஆவிக ஜெயிக்க மார்க்கவசத்தை எங்களுக்கு தந்து அனுப்பும். உன்னுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மாமார், அக்காமார், தம்பிமார், தங்கச்சிமார், வாலிப பிள்ளைங்க, வாலிப தங்கச்சிமார், அண்ணம்மார், தம்பிமார், அம்மாமார், பாட்டிமார் எல்லாத்தையும் இந்த கரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நீதி செய்ய பழக்குவீங்கப்பா. நீதியோடு நிற்கணும்ப்பா. நீதியா நேரத்தை உங்களுக்கு கொடுக்கணும். தசமப்பாங்க எங்ககிட்ட 100 ரூபா வந்துன்னா 10 ரூபாய் கர்த்தருக்கு எடுத்து வைக்கணும். நீதியாக இருக்கணும். எல்லாவற்றையும் ஆகாரத்தில் கொடுப்பதில்லை, ஊழியத்துக்கு செய்கிறதில்ல, ஊழியம் பண்ணுறதில்ல, மனப்பூர்வமாய் செய்கிற நீதி எங்களுக்கு தேவை. யாருக்கிட்டே அவதூற காசு வாங்கி இருந்தால் கொடுங்க. அவதூற இடத்த நீங்கள் சுரண்டிருந்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருங்க. லாப்ரா காட்டாஸ் லூபா காட்டா சாக்கா பாலாஸ் எங்களை கர்த்தர் புதுப்பிப்பீராக. Shakabas, Lutas, Kamantas, Malkatos, Balkatos. எங்களை நீதிப்படுத்தும். அந்த மார்க்கவசம் எல்லாருக்கு மேலே வந்து அமரட்டும். ஷாப்லஸ் அந்த மார்க்கவசம் எல்லார் மேலே வந்து வெல்லட்டும். மார்க்காட்டாஸ் எல்லாரையும் பற்றி பிடிப்பதாக. ஒப்பு கொடுக்கிறோம். குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம்.
பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நீதி, இந்த மார்க்கவசம் ரொம்ப முக்கியம். மார்க்கவசம் இருந்தால் எவ்வளோ பெரிய அம்பு வந்தால் அடிச்சு தூக்கிட்டு போயிடலாம் இல்லையா? அந்த மார்க்கவசம் நீதி செய்யுங்க. நீதி நாட்கள் வரும்னு சொன்னால் அடுத்த மாதத்தில் நீதி எத்தனை வகையான நீதி இருக்குன்னு காண்பித்து கொடுக்குறேன். 70-80 வகையாக இருக்கு. அந்த நீதியை செய்வோம், ராஜ்யத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் ஜாஷ்வா டிவிலுக்கு எல்லாண்டு இருப்பாராக. ஆமென், ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க வாங்க வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூருட்டி.